நம்ம முடிசூடா வந்த நடுவர் பி.வி. ராகவன் அவர்களுக்கும் என் அன்பிற்கும் மதிப்புக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஆண்டோர் சான்றோர் நிறைந்த சபையினருக்கும் என் சகோதர சகோதரி அனைவருக்கும் மனமார்ந்த ஈவினிங் முதல் அப்புறம் பாரதியார் சொல்றார், ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு. இது பாரதியார் சொன்னது, நான் சொல்றது. அதனால ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு, எல்லாரும் ஒட்டுக்க இருக்கிறது தான் எப்பவும் வசதி நல்லது. இதுதான் நானும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நாங்க எல்லாம் கூட்டு குடும்பத்துல இருந்தவரும் அந்த காலத்துல தாத்தா பாட்டி கொண்டு பாட்டி எள்ளு பாட்டி அது அப்படியே போகும். இந்த மாமா மாமி யாரெல்லாமும் வருவா, அவரோட மச்சனோட மச்சன் பேர் கூட தெரியாது, உறவு கூட தெரியாது, அப்படின்னா இருப்பா. அந்த வீடெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? கேரளால 4 கட்டு வீடா இருக்கும். மங்கள பெரிய ப்ராப்பர்ட்டி, ஹியூஜ் ஹவுஸ். ஆனா இந்த மாதிரி தனித்தனி பெட்ரூம் அப்படியே அந்த மாதிரி இடத்துல இருக்காது. நடுவில் பெரிய ஹால், ஒரு ஓப்பன் ஸ்பேஸ், அப்புறம் தனித்தனி ரூம்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும். நிறைய கூட 2ஆம் கட்டு நல்லா இருக்கும், நிறைய இருக்கும். அங்க எல்லாருமா சேர்ந்துதான் இந்த வேலை செய்வாங்க. தனித்தனி இது கிடையாதுங்க. ஸோ எல்லாரோட அரவணைப்பும் இருக்கிறதுனால அந்த லைஃப்ல இஸ் சம்திங் எல்ஸ், இஸ் வெரி டிவைன். நீங்க கேட்டாலும் அவ்வளோ நல்லா இருக்கும். பாட்டி தாத்தா அது பாட்டுக்கு உட்காந்துருக்கும். பசங்க எல்லாம் ஓடிட்டு இருக்கும். குட்டியிலேருந்து பட்டி வரைக்கும் பல ஏஜ் இருப்பா. வீட்டில் எல்லாரும் இருப்பா. வேலைக்கு போறவாட இருப்பா. இப்போதைக்கு அந்த மாமியார் பாட்டுக்கு ரெடியாகணும்னா அவங்க யாரும் சமைப்பா, அவளை கொடுப்பா, அவள் வேலைக்கு போயிடுவா. குழந்தைகளை பத்தி கவலையே கிடையாது. இந்த பாட்டி தாத்தா மாமியா யாரும் பார்த்துப்பா, விட்டுட்டு போயிடுவா. சுகமா நிம்மதியா இருக்கலாம். ஸோ அதோட செக்யூரிட்டி, ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி, சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ மேன்கைண்ட் லிவிங். சேஃப்டி எப்படி? இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு கவலைங்கிறதே கிடையாது. யார் வந்தா யார் போனா ஒன்றும் கிடையாது. அங்கே மாடு இருக்கும், மாடுக்கு பார்க்க இருக்கும், அது வேலை இருக்கும். செடி கொடி பெரிய தோட்டம் அதெல்லாம் பலாக்கள் எல்லா சீசன் இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவா. அதெல்லாம் காய பண்றது, ஊறுகாய் பண்றது, ஜாயிண்டா சேர்ந்து வடாமிடுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். எல்லாருக்கும் everybody will be occupied, not simply sitting there and relaxing like that. அந்த மாதிரி வீடு இருக்காது. அத்தனை பேர் இருக்கிறத சமையலே ஒரு கல்யாணம் வீட்டுக்கு சமைக்கிற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சாலே 5-6 பேர் சேர்ந்துதான் பண்ணுவா. 2 பேர் காய் நறுக்குவா, 2 பேர் தேங்காய் தூவுவா, அந்த ஒரு தயிர் கடைகள், பழைய வேலைகள் இருக்கும். அவளுக்குள்ள இந்த டிவிஷன் ஆஃப் லேபர். ஆனா நீ செய்யறேன், நான் செய்யறேன், நான் செய்யறேன், நீ செய்ய, அந்த மாதிரி இது கிடையாதுங்க. எல்லாரும் ஒரு பாட்டி, ஒரு 2 கட்டான பாட்டியும் இல்லை, ரொம்ப எங்கும் இல்லை. குட்டிகளை எல்லாத்தையும் கூட்டிட்டு எங்க பாட்டி கூட்டின்னு போறத பார்த்துருக்கேன். எல்லாரும் எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி லைனா ஆட்டங்கட்டி காத்தால 6 மணி 5 மணிக்கே இருந்து விடுவாள். எண்ணெய் தேய்ச்சி உட்கார வைப்பாள். எல்லாம் கூட்டிட்டு போவாள். சீக்காயும் ஆல்பம் எடுத்துட்டு அந்த இதில் ஆட்டுக்கடவுல லைனா உட்கார வச்சு எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றி முதல்ல தலைக்கு சீக்காய் எல்லாம் கூட்டி தேய்ச்சி, அப்புறம் உடம்புல தேய்ச்சி, அப்புறம் அங்கேயே ஒரு கோவில் இருக்கு. அதெல்லாம் சுற்றி எல்லாம் ஜெபிங்கும், 2 சுத்து 3 சுத்து சுத்தமும் பிள்ளைகளுக்கு போடுங்க, இப்படி எல்லாம் சொல்லி தருவாங்க. இதெல்லாம் சொல்லி தரத்துக்கு குடும்பம்னு ஒண்ணு இருந்தா, ஜாயிண்ட் குடும்பம் இருந்தாதான் இதெல்லாம் தெரியும். அப்புறம் அவருக்கு அந்த ஜெபம் எல்லாம் அந்த பாட்டி அது டெய்லி ஆட்டோமேட்டிக்கா தன்னை அறியாம வந்துடும். அங்க போனாலே அவளுக்கு சின்னதெல்லாம் தெரியும். அவன் என்ன சொல்றான், அவ அதே தப்பா சொல்லும். அது சொல்லிக்கு பதில் பிடிச்சது அப்படியே பழகிடும் எல்லாருக்கும். இந்த மாதிரி பழகி அது செக்யூரிட்டி. Then because it's a joint family, it's a huge family, lots of members are there. என்ன அங்க திருட்டு பயமே வராது. ஆண்கள் நிறைய இருக்கா, எங்க திருட முடியும் சொல்லுங்க. இந்த வீடு இப்படி இருக்குன்னா அடுத்த வீடு அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் தள்ளி இன்னொரு வீடு இருக்கும், இன்னும் பெரிய பங்களா, அதுக்கு பெரிய தோட்டம், அங்கேயும் இருக்கும். எல்லா வீடுகளும் எந்த ஜாதியானாலும் சரி கூட்டு குடும்பமாக தான் அவளும் இருப்பாங்க. ஸோ அந்த வீதியிலேயே அந்த கம்யூனிட்டியே திருட்டு பயம் கிடையாது. திருட்டு பயம் இல்லை. நம்ம வீட்டுக்கு திருட்டு பயம் இல்லை, நம்ம கம்யூனிட்டிக்கு திருட்டு பயம் இல்லைன்னா நம்ம நாட்டுக்கே திருட்டு பயம் இல்லை. அப்ப நாடு எத்தனை கிளீனா இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த ஒற்றுமை இருக்கிறதுனால. ஸோ இந்த ஒற்றுமையா இருக்கிறது கூட்டு குடும்பம் இதுக்கெல்லாம் ஹெல்ப்பா இருக்கும். அடுத்தது லவ் அண்ட் செல்ஃப் லவ், ஷேர்
and care. Love is very important. Joint family ல அந்த தானாவே வந்து செய்யறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செய்யறது, அந்த மாதிரி என்னோடது உன்னோடது சொல்லிக்காம எல்லாம் நம்மளோடது. இது நான் சொல்லும்போதுதான் இந்த ப்ராப்ளம். இது வீடு வரத்த இந்த ப்ராப்ளமே இல்லை. நம்மளோடது நம்ம வீடு நம்ம இது. அப்ப எல்லாரும் பெரியவங்க ஒருத்தர் அவர் சொல்லுவர், அது மாதிரி நடந்துட்டே போகும். அதே மாதிரி பண கஷ்டம் இருந்தா பெரியவா பாத்துக்குவா. பாட்டிமாருக்கு கை ஒரு உடம்பு சரியில்லையா, நீங்க இது குழந்தைய டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போக வேண்டாம், பாட்டிக்கு இந்த மூலிகை எடுத்துருந்தோம், இதை எடுத்துருந்தோம், தட்டி கொட்டி ஒரு கஷாயத்தை பண்ணி கொடுத்து விடுவேன். உடம்பு சரியாகும். எல்லாம் செல்ஃப் சப்போர்ட்டிங், செல்ஃப் அவங்களே அந்த வீட்டிலேயே எல்லாம் இருக்கும். வெளியிலிருந்து வாங்க வேண்டாம். இயற்கையோட சேர்ந்த வாழ்க்கை. அதனால கூட்டு குடும்பம் இஸ் தி பெஸ்ட் வரம். அது வரம். பொதிகை ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே இருந்த நல்ல வியாபாரிக்கு சின்ன கண்ணே, நீ வித்து போட்டு பணத்தை எண்ணி சின்ன கண்ணே, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணே, அவங்க 600 ஆக்குவாக சின்ன கண்ணே. பாருங்க, இந்த காலத்திலேயே படிக்காதவனால அம்மா கையில கொடு, நீ வித்தத்தை அம்மா கையில கூட அவன் 6 வந்து 100 ஆக்கிடுவான். அப்ப என்ன இதை கூட்டு போடுவார், என்னோடது நான் இல்லை, அம்மா கையில கொடு, பாட்டி கையில கொடு, அவன் பெருசாக்கிக்குவான். அதுதான் ஒன்றுபட்டாலே பல உண்டு மண்ணிலே பறந்தோடும் ரேஷன் கார்டு தன்னாலே, ஓ மாடுகளே உண்மையாய் பாடுபட்டாலே நாம் ஒன்றுபட்டாலே பலன் உண்டு மண்ணிலே. சரி, சொல்றதுக்கு இப்படி பண்ணி வச்சுட்டா தேங்க்யூ மாமி, ரொம்ப நல்லா பேசுகிறேன். 2-3 பாட்டோட நீங்கள் வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ நீங்கள் கூட்டு குடும்பத்தில் ரியலாக என்ஜாய் பண்ணிருக்கீங்க. ஒரு சமயம் நான் தான் இருந்திருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு மாமி கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். இப்போ நிகழ்ச்சிக்கு முன்னாடி இந்த இதில் ஒரு மாமி கிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த மாமி வந்து கூட்டு குடும்பம் சாபான்னு பேச போறான்னு சொன்னாங்க. ஏன் மாமி ஜாயிண்ட் ஃபேமிலி தான் நல்லது அப்படின்னு கேட்டேன். இல்லை என்கிட்ட 5 நாத்தனா இருந்தா, கூட்டு குடும்பத்தில் போய் நான் கஷ்டப்பட்டேன், அதனால நான் வந்து பேச போறேன் அப்படின்னா. ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன். மாமி வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கா, ஜாலியாக பாடுறத சொல்கிறார். பட் அந்த மாமி பாவம் அவளால் என்ன பண்ணுறது, 5 நாத்தனா இருக்க மாட்டேங்குது. ஸோ லெட் அஸ் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் மிஸ்ஸஸ் பானுமதி மணியன் கூட்டு குடும்பம் சாபமே அப்படின்னு பேச வராது மணியன். அவர் கைத்தட்டி வரவேற்க ப்ளீஸ். மேடையில் வைத்திருக்கும் என்னுடைய நண்பர் ராகவன் அவர்களே, அதன் மரியாதைக்குரிய நண்பர்களே, இங்கு வீட்டிற்கும் என்னுடைய நெருங்கிய நண்பர்களே, இந்த காலனியில் வசிக்கும் என்னுடைய நண்பர்களே, உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இப்போ நம்ம ருக்மணி அம்மா பேசினாங்க, நீங்கள்லாம் எங்க குடும்பம், அதனால கூட்டு குடும்பம் ரொம்ப நல்லது. வந்து கல்யாணி அம்மா பேசினாங்க, ஏதோ அசோகர் காலத்துல அசோகர் என்ன பண்ணாரு, மரம் வெட்டினாரு, அது பண்ணாரு, பழைய கதைகள் வச்சு. இன்றைக்கு நிதர்சனமா என்ன நடக்குதுன்றது கொஞ்சம் பாருங்க. நான் வந்து கூட்டு குடும்பம் ஒரு வரம் இல்ல கூட்டு குடும்பம் ஒரு சாபம்ங்கிற டாபிக்கை மாத்தி கூட்டு குடும்பத்துக்கு எகென்ஸ்டா இருக்கிறது தனி குடித்தனம் ஒரு வரம் அப்படின்னு டாபிக் வச்சுன்னு பேசலாம்னு ஆசைப்படுறேன். ரெண்டும் ஒண்ணுதான். இப்போ நிதர்சனமா என்ன நடக்கிறது, கூட்டு குடும்பம் ஒவ்வொரு வரமா இருந்தா இவ்வளவு பேர் இங்க வந்திருக்க மாட்டோம். நாம எல்லாம் ரிட்டையர் ஹோம்ல இருக்கிறது காரணமே தனி கொடுத்தனும் ஒரு சாபமான ஒரு வரமா இருக்கிறதுனால்தான். ரிட்டையர் ஹோம் ஏறிண்டே போறது. நானே 9 ரிட்டையர் ஹோம் வச்சிருந்திருக்கான். கும்பகோணத்துல ரிட்டையர் ஹோம் இருக்கு, ஒட்டாளத்துல ரிட்டையர் ஹோம் கட்டின்னு இருக்கான். அதே மாதிரி இந்த ரிட்டையர்மெண்ட் ஹோம் எல்லாத்தையும் கட்டின்னு இருக்கு. கூட்டு குடும்பம் வரமா இருந்தால்
நம்ம எல்லாம் எதுக்காக இங்க வந்திருக்கோம் அது கொஞ்சம் தயவு செஞ்சு யோசிச்சு பார்ப்போம். நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்றதுங்கிறது சும்மா ஒரு கற்பனை, அவ்வளவுதான். கூட்டு குடும்பத்தில் ரத்த சம்பந்தமான உள்ளவர்கள் ஒன்னா இருக்கிறது தான் கூட்டு குடும்பம் இல்லையா? நீங்க சொல்லுங்க, என்ன அண்ணன் தம்பி. ரெண்டாவது இப்ப இருக்கிற நிதர்சனம் என்ன வந்து அப்பெல்லாம் சொன்ன மாதிரி ஒரு அண்ணா 4 குழந்தைகள் இருந்தது, 5 குழந்தைகள் 6 குழந்தைகள் இருந்தது. இப்ப 2 குழந்தைக்கு வந்தது, அப்புறம் 1 குழந்தைக்கு வந்துருச்சோ. இப்ப 1 கூட வேண்டாங்கிற அளவுக்கு ஜனங்கள் இருக்க ஆரம்பிச்சிட்டா. இப்ப கல்யாணம் கூட வேண்டியதில்லை, வெறும் வந்து ஒரு லிவிங் டுகெதர் இருந்தா போறோங்கிறது தான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. அதனால நம்ம பழைய கற்பனையை வச்சு கூட்டு குடும்பம் ஒரு பெரிய வரம்னு சொல்றோம். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறத பேசணும். இப்ப பையனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்தா பொண்ணு என்ன சொல்ற, பொண்ண நல்லா படிக்க வச்சுட்டார் அப்பா. அவ சொல்றா, என்ன என்க்ளோஷர் வருமா? என்க்ளோஷர் என்னங்க? அப்பா அம்மா வருவாங்களா? என்னோட அப்பா அம்மா இல்ல, அப்பா அம்மா வேண்டாங்க, ஒரு டைம் ஹோம்ல ஒரு வீடு வாங்கி அவளை உட்காந்து வச்சுடலாம். எனக்கு நான் வந்து ஏன்னா ரொம்ப எஜுகேட் ஆகிருக்கா, எம்காம் இருக்கா, எம்பிஏ இருக்கா, எம்எஸ் எம்கா இதா இருக்கா, இல்லை சார்ட் அக்கௌண்டா இருக்கா, திஸ் ஒர்க்கிங். வேண்டாங்க, நம்ம கஷ்டமா இருக்கு. இப்போ வந்து ஹவுசிங் லோன்ல கூட HDFCல ரிசர்வ் பேங்க் ரெப்போ ரேட்டை குறைச்ச பிற்பாடு கொஞ்சம் 2% குறைஞ்சி போச்சு. அதனால ஒரு ஹோம் வாங்கி கொடுத்து அந்த பழைய டஞ்சன் ஹவுஸ் வச்சிருந்தீங்க, அந்த ஹவுசிங் போர்டு ஹவுஸ் அதை வித்துட்டு அது நல்ல பணம் வரும். இது ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோம் ஒன்று வாங்கிடலாம், இங்கே நான் நிலையை வாங்கிடலாம். 2 கோடி இருந்தாலும் 1 கோடி இதில் வரும். நம்ம வந்து அவங்கள அங்கே உட்காந்து வச்சிடலாம். நம்ம இதுதான் நிதர்சனமான இன்னைக்கு நடக்கிற உண்மை. அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து கூட்டு குடும்பம் பற்றி பேசலாம். என்ன இப்ப கூட்டு குடும்பம் மட்டும் இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபே ஒன்னா இருக்கிறதுங்கிறது இதா இருக்கு. நான் ஒரு கேள்விப்பட்டேன், இப்ப எல்லாம் நிறைய கல்யாணம் ஆனா டைவர்ஸ் நிறைய ஆகுது. ஒருத்தர் ஒரு கதையில ஒரு பொண்ணு வந்து நான் 30 வருஷம் குடும்பம் நடத்திட்டு நான் வந்து ஐ வாண்ட் டு டைவர்ஸ் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு. ஏன்னு கேட்டேன். ஏன்னு அந்த ஃபேமிலி கோர்ட் ஜட்ஜி கேட்டாங்க. அப்போ வந்து சொன்னாலாம் வந்து, என்ன உங்க ஹஸ்பண்ட் மேல தப்பா, உன்னை சரியா கவனிக்கிறது இல்லையா, உங்க அப்பா அம்மாட்ட மரியாதையா நடந்துக்கிறது இல்லையா, இல்ல வந்து உனக்கு எல்லாம் கொள்ளல பிரமாதம், எங்க ஹஸ்பண்ட் பிரமாதமா, எங்க ஒய்ஃப் எனக்கு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறாரு, வசதியா வச்சுங்க. ஆமா, கடைசி என்னதான் உனக்கு ப்ராப்ளம்னா, இல்லைங்க எப்பொழுதாலும் கொரட்டை விட்டுறாரு, ராத்திரி எனக்கு தூக்கமே வரல, அதனால இவரை வச்சுக்கூடாது, நான் இந்த ரூம்ல அந்த ரூம் போனாலும் என் பக்கத்துல வந்து படத்துக்கு ஆரம்பிச்சுட்டாரு, போட்டோ விட ஆரம்பிச்சுட்டாரு, எனக்கு தூக்கமே இல்லை, என்னால இதுக்கு தாங்க முடியல. சி இப்படி நம்ம தனிச்சு நோட்டோம், நம்ம வந்து நம்மள வாய்ப்பிட்டோம். இப்பவே இங்க பாத்தீங்கன்னா சில ஒருத்தர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இதுக்கு போறாங்க, ஒரு கல்யாணம் ஒரு டிஸ்கோர்ஸ் போகும்போது கேட்ட இவர் வந்து மொபைல் வச்சுட்டு நோண்டிட்டே மெசேஜ் அடிச்சிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு நம்மளை தனிச்சு விட்டோம். அந்த சூழ்நிலையில கூட்டு குடும்பம் வரம்னு சொல்றது சும்மா ஒரு கற்பனையா இருக்குமே ஒழிய அது வந்து வரமா இருக்க முடியாது. அதே மாதிரி இன்னொரு டைவர்ஸ் கேஸ் நான் பார்த்தேன். அதுல வந்து பையன் அவரும் 30 வருஷம் போட்டு பசங்கள்லாம் இருந்த பிற்பாடு அந்த வந்து கேட்டதுக்கு, என்ன உனக்கு என்ன ப்ராப்ளம்? இல்லை எங்க மாமியார் என்னோட வந்துட்டா, ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு. சரி, மாமியார் வந்தா நம்ம மாமியார் ரொம்ப தொந்தரவு பண்றாளா? இல்ல இல்ல, ரொம்ப வசதியான மாமியார். என்ன பண்றாங்க, ஒரு பூனை வளர்க்குறாங்க மாமியார், என்னால தாங்க முடியல அந்த பூனைய அப்படின்னு சொல்லி அது வந்து என்ன ரொம்ப படுத்துறது. விட்டுடுங்கன்னா என் பொண்டாட்டி வேண்டாங்கிற, அவளுக்கு தனியா இருக்கிறதுக்கு ஒண்ணுதான் இருக்குது. சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன காரணங்களுக்காக கூட லைஃப்ல டைவர்ஸ் பண்ணி அளவுக்கு போற அளவுக்கு நம்ம தனிச்சுட்டோம். அந்த சூழ்நிலையில கூட்டு குடும்பம் எப்படி ஒரு வரமாக இருக்க முடியும்? தனி குடும்பம் தான் ஒரு வரம் அப்படின்னு சொல்லி என்னுடைய மணி நல்லா பேசினாரு. ஏன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல, இப்ப இருக்கிற காலகட்டத்துல கூட்டு குடும்பத்தை விட தனி குடும்பம் தான் ரொம்ப உகந்தது. ஏன்னா அதுக்கு நம்ம எக்ஸாம்பிளே நம்ம ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அவர் சொன்ன மாதிரி நானாதானி நம்ம வந்தப்புறம் ஆரம்பிச்ச நானாதானி இன்னைக்கு 10வது ஃபேஸ் லேயர் பண்ணிட்டு இருக்கோம். அது நாட் ஓன்லி நானாதானி, மற்றவாள் புதுசாக வந்தவாளும் ஏகப்பட்ட ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் கோயம்புத்தூர்ல இப்போ மெட்ராஸ்ல எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மணியன் சொல்றதை பற்றி கேட்டீங்கன்னா, கூட்டு குடும்பங்கிறது கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட் தான் இப்போ.
அதை கண்டினியூ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஃபீல் பண்ண வேண்டியது. இருந்தாலும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம சாந்தி மேடம் பேச போகிறாங்கன்னு நினைக்கிறேன். சாந்தி மேடம் வந்து ஏற்கனவே அவங்க ஆல் இண்டியா ரேடியோவில் டெலிவிஷனில் வந்து ஒரு குழந்தைங்களுக்காக ஒரு ப்ரோக்ராம் ரொம்ப வருஷம் கண்டக்ட் பண்ணி நிறைய மீடியாவில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து நல்லா அந்த அவங்களோட கருத்தை எடுத்து வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். வாங்க மேடம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். பல்கலைக்கழகம்னா என்ன? ஸ்கூல்ல படிக்கிறோம், காலேஜில் படிக்கிறோம், அதுக்கப்புறம் பெரிய யூனிவர்சிட்டியில், அந்த யூனிவர்சிட்டியில் போய் படிக்கிறான் என் பேரன். எதுக்காக? இன்னும் மேலே மேலே தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இவ சொன்னா, எங்க அணிலேயே தான் சொன்னா, இந்த மாதிரி பாட்டி இருந்தா, கொள்ளு பாட்டி இருந்தா, மாமா இருந்தா, எத்தனையோ பேர் அத்தை இருந்தா, அவெல்லாம் எங்க இப்ப இருக்கா? ஒத்துரும் இல்லை. கூட்டு குடும்பம்ங்கிற ஒரு மீனிங்கே எல்லாருக்கும் மறந்தே போயிடுது. இப்ப நம்மெல்லாம் இங்க இருக்கோம், நம்மெல்லாம் வந்து கூட்டு குடும்பமா இருக்கோம் அப்படின்னு அவ கேட்கிறோம். அது எப்படி சாத்தியம்? எல்லாருக்கும் படிப்பை கொடுத்துட்டோம் குழந்தைகளுக்கெல்லாம். அவள்லாம் நிறைய படிச்சுட்டா, நல்ல வேலையெல்லாம் கிடைக்கிறது. இங்க கிடைக்கலன்னா அமெரிக்காவுக்கு போறா, இல்லைன்னா இங்கிலாந்துக்கு போறா, இல்லாட்டா ஆஸ்திரேலியா போறா. அவ நல்லா இருக்கணுங்கிறதானே நம்மளோட ஆசை. நமக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு இங்க இருக்கு, எல்லா வசதிகளும் இருக்கு, அதனால இருக்குமே தவிர கூட்டு குடும்பமா இருக்கப்படாதுங்கிறதுக்காக அவ போகல. நம்மளும் இங்க வரல. கூட்டு குடும்பமா இருக்கணுங்கிறது எல்லாருக்கும் ஆசை. ஆனா பிரசன்ட் சிச்சுவேஷன் கண்டிஷன் நமக்கு அப்ரூவ் பண்ணல, அதை ஒருத்தருக்கும் பண்ணல. அங்க வந்து 10 ஃபேஸ் கட்டுறா, இங்க 20 பண்ணியிருக்கான்னு சொன்னாக்கா அதுல இருந்து எல்லாருக்கும் இதுதான் சௌகரியமா இருக்கு. அதனால கூட்டு குடும்பம் இல்லைங்கிறது ஒன்றும் இப்ப இந்த காலத்துல பாட்டி தாத்தா அம்மா பாட்டி அப்புறம் அம்மா அப்பா அத்தை அவள்லாம் எங்க இருக்கா தெரியாது. இப்ப இருக்கிற ஒரே குழந்தைக்கு அண்ணான்னா என்னன்னு தெரியாது, தம்பின்னா என்னன்னு தெரியாது, அக்கான்னா என்னன்னு தெரியாது, தங்கன்னா என்னன்னு தெரியாது. அதே மாதிரி அவன் சொந்தக்கார வீட்டுல இருந்தா அத்தை கிடையாது, மாமா கிடையாது, எல்லாம் ஒரே குழந்தைகள். அதனால கூட்டு குடும்பம்ங்கிறது வந்து ரொம்ப பழங்காலத்துல ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தான். அந்த மாமி சொன்ன மாதிரி அவ்வளவு தூரம் வந்து பொறாமையோ இல்ல அவன் மட்டும் பொறாகம் அப்படி இல்லாம எல்லாரும் வருஷக்கணக்கா நிறைய பேரு ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் ஒன்னா இருந்து எல்லாருமா கல்யாணி மாமி சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு வேலை. அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதை அழுதுன்னா இவ போய் தூக்கிட்டு போடுவோம், சமாதானப்படுத்துவோம். அவ குழந்தை இருக்குன்னா இன்னூத்தி வருவோம். அந்த மாதிரி எல்லாம் இருந்தா அந்த மாதிரி கூட்டு குடும்பம்ங்கிறது இப்போ சமீபத்துல நமக்கு தெரிஞ்சு நம்ம சின்ன குழந்தையா இருக்கிறதே நம்ம அப்பா அம்மா நம்ம மட்டும்தான் இருந்தோம். ஆனா இன்னொரு விதம் இருக்கு. கூட்டு குடும்பம், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த பொண்ணை கூட்டு குடும்பத்துல இருக்கக்கூடாதுன்னு அப்பா அம்மாவே நினைக்கிறாங்க. ஆனா அதுதான் வரம். அங்க வந்து மாமனார் மாமியார் இருப்பான். அது நல்ல மனுஷாலா இருந்து எல்லாம் சொல்லி கொடுத்தா இந்த பொண்ணுக்கும் கத்துக்கணுங்கிற ஆசை இருக்கணும். இவ ஒரு விதமா வளர்ந்துருப்பா, அங்க வேற விதமா இருப்பா. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட், அண்டர்ஸ்டாண்டிங். அங்க இன்னொரு ஓர்படி இருந்தாள்னா, இப்போ எங்க ஃபேமிலியில் அப்படித்தான். இவருக்கு 7 பிரதர்ஸ், இவரையும் சேர்த்து 8, எனக்கு 8 பேர் நாங்க மாட்டு பொண்கள். அப்போ அந்த மாட்டு பொண்ணு அப்படி இருக்காளே, இந்த மாட்டு அப்படியெல்லாம் இல்லை, எல்லாரும் சௌக்கியமா இருக்கும். கூட்டு குடும்பம் தான். ஒரு நல்ல நாள், பெரிய நாள்னா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். புது புடவை வாங்கினியா, ரொம்ப நல்லா இருக்கே, எங்க வாங்கினேன், நான் கூட வாங்கிக்கணும்னு தான் சொல்லுவோம் தவிர அதை வந்து இப்போ மட்டும் வாங்கிட்டாளேன்னு வராம கிடையாது. இப்போ இதுக்கு வருவோம். பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு
அவன் வந்து ஐயோ அவன் மாமனார் மாமியார் எப்படியோ பரவாயில்ல நல்லவாளா இருந்தா சரி. ஆனா கொஞ்சம் கோவக்கார ஹஸ்பண்டா இருந்தா அங்க அந்த பொண்ணு பொறுமைங்கிறத கத்துக்கும். கிரேட்ஃபுல்லா இருக்கணும். அப்பா அம்மாவுக்கு கஷ்டம் கொடுக்கப்படாது. நம்ம வாழ்க்கையில இது இனிமே நம்ம குடும்பம், நம்ம எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். ஓர்படியை பார்த்து பொறாமப்படக்கூடாது. எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். கூட்டு குடும்பமா இருக்கணும். அந்த பொண்ணு வந்து பல்கலைக்கழகத்துக்குள்ளதான் போறா. கூட்டு குடும்பம்னு ஒரு மாமனார் மாமியார் மச்சினர் ஓர்படி எல்லாம் இருக்கிற குடும்பத்துக்கு ஒரு பொண்ணு போச்சுன்னா, கல்யாணம் பண்ணின்னு போனா அவளுக்கு இந்த உலகத்துல என்னெல்லாம் அவசியமோ அவ்வளவும் கத்துக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கு. அதை கத்துண்டு சந்தோஷமா ஆரோக்கியமா வாழறதுதான் கூட்டு குடும்பம். இப்ப நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் தேடின்னு போக முடியாது. இதுதான் கூட்டு குடும்பம்னு நான் நினைக்கிறேன். அதனால உடனே ஹஸ்பண்ட சொல்லி ஐயோ நாங்க வேற குடுத்தன போனோம் நம்ம போயிடலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லாம, எந்த பொண்ணு வந்து சந்தோஷமா வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கை பாடம் எல்லாத்தையும் கத்துண்டு கூட்டு குடும்பமா சந்தோஷமா அந்த குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வந்து பிரமாதமா ஆக்கி எல்லாரும் இந்த பொண்ணு மாதிரினா இருக்கணும் அப்படின்னு சொல்ற கூட்டு குடும்பமே சிறந்தது, அதுதான் வரம் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்த எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேடம். இவங்க நல்லா அழகாக எடுத்து சொன்னாங்க. இப்போ நம்ம எல்லாம் வந்து இது மாதிரி கம்யூனிட்டிக்கு வர்றது வந்து நம்ம விரும்பி வரல, நம்ம வந்து இருக்கிற சுச்சுவேஷனில் அட்டென்ட் பண்ணிட்டு நம்மளுடைய பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கோசரம் நம்ம வந்து அவன் நல்லபடியாக இருக்கணுமே, சரி நம்ம ரொம்ப தொந்தரவு பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கலாம்னு வரும். தவிர ஃபோர்ஸ் பண்ணி யாரும் வரல. அதாவது கேட்பா ஜென்ரலாக வந்து ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில் வரவா வந்து கம்மிங் ஆன் தர் ஓன், நோபடி இஸ் ஃபோர்சிங் யூ. பிகாஸ் அவளுக்கு வந்து தனியாக உட்காந்துருக்கிறதோட இது மாதிரி ஒரு கூட்டு குடும்பமாக எல்லாரும் ஒன்றா இருந்தாருன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு விசேஷம்னா ஒன்றா இருக்கலாம். அது மாதிரி தான் வரும். தவிர நம்ம கூட நான் கூட சில பேரை பார்க்கும்போது என்ன ஹோமும் போயிட்டேன்னுவா. ப்ளீஸ் டோன்ட் டெல் மீ ஹோம், இட் இஸ் அ கம்யூனிட்டி. பிகாஸ் ஹோம் இஸ் டிஃப்ரெண்ட், கம்யூனிட்டி இஸ் டிஃப்ரெண்ட். ஹோம்னா உங்களை கொண்டு போய் அங்கே போய் கொண்டு தள்ளுறது, தட் இஸ் கால்ட் ஹோம். பட் இது கம்யூனிட்டி வந்து நம்மளே அப்ளை பண்ணி நம்மளே வந்து வெயிட் பண்ணி சூஸ் பண்ணி எந்த பில்டிங் வேணும், 3 பெட்ரூம் வேணுமா 2 பெட்ரூம் வேணுமா பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு வரோம். இப்போ இதை யாரும் ஃபோர்ஸ் பண்ணலை. நீ உனக்கு இருந்தால் முடிஞ்சால் கூட இருந்துக்கோமா. இதை பாவம் அவள் பிஸியாக இருக்கா, தேர் பிஸி இன் தேர் லைஃப், தேர் காட் லாட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ். அதெல்லாம் நம்ம வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்ம பாட்டுக்கு எப்பப்போ போய் பார்த்துக்கலாம். அப்போ சொன்னா இல்லையா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா எல்லாரும் ஒன்றா சேரலாம், அது மாதிரி பண்ணுறோம். ஸோ தட் இஸ் வெரி குட் ஃபார் லாங் ஸ்டாண்டிங் இதில் இருக்கும்னு சொல்லிட்டு அவள் பேசியிருக்கான். நல்ல கருத்து இது. ஸோ நல்ல இது. ஏன்னா இப்போ நான் கூட இப்போ 5 நிமிஷம் முன்னாடி நம்ம ஸ்ரீ பாலகோபாலோட பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், இந்த பட்டர்ஃப்ளை கம்பெனியுடைய ப்ரொப்ரேட்டர் அவருடைய ஃபேமிலி 3 ஜென்ரேஷனாக சென்னையில் 65 பேர் ஒரே வீட்டில் இருக்கலாம். ஸோ இந்த காலத்தில் இது மாதிரியும் இருக்கா. ஸோ நானும் இன்னொரு ஒரு இன்டர்நெட்டில் படிச்சிருக்கேன். அதில் வந்து கர்நாடகாவில் தார்வாடில் ஒரு ஜெயின் ஃபேமிலி 250 பேர் 3-4 ஜென்ரேஷன் ஒரே வீட்டில் இருக்காங்க. ஸோ அது இப்போ நடக்கிறது. அதுக்கு வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்டு நிறைய சிச்சுவேஷன்லாம் இம்பார்ட்டன்ட்டு. சரி இருந்தாலும் பார்க்கலாம். நம்ம சாந்தா சுவாமி அதெல்லாம் என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். வெல்கம் மேடம். தண்ணியெல்லாம் சாப்பிட்டு தெம்பா வரப்போறா போயிடும். அன்பாக எஸ்கே அன்பர்களே, நண்பர்களே, நண்பிகளே, உங்கள் எல்லோருக்கும் என் முதற்கண் வணக்கமும் பொங்கல் நல்வாழ்த்துக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு கூட்டு குடும்பம் சாபமா வரமா சாபம். இதில் இன்று கூட்டு குடும்பம் சாபம் என்று பேச வந்திருக்கு. இந்த தலைமுறைக்கு இது சாபம் என்று என் அபிப்பிராயம். கணவன் மனைவிக்குள்ளேயே கருத்து வேறுபாடு இருந்து விவாகரத்து வரவே நடக்கிறது. பெண் பார்க்கும் படலம் போய்
2 பேரும் ஒரு பொது இடத்தில் சந்தித்து பேசுகிறார்கள். இது 2 பேருடைய எண்ணங்கள் ஒத்து போகிறதா? அதாவது ஆங்கிலத்தில் இந்த வேவ் லென்த் சரியா இருக்கிறதா பார்க்கிறார்கள். இது பெண்கள் முதலில் ஆரம்பிப்பார், உங்கள் சம்பளம் எவ்வளவு? 2வது கேள்வி, நீங்கள் உங்கள் பயண மூட்டைகள், அதாவது பேக் அண்ட் பேக்கேஜஸ், அதாவது உங்கள் பெற்றோர்கள் நம்ம கூட இருக்கக்கூடாது. 3வது, உங்களுக்கு தம்பி தங்கைகள் இருக்கிறார்களா? அப்படி இருந்தால் அவர்களுடன் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. இப்படி ஏகப்பட்ட நிபந்தனைகள். இப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி கூட்டு குடும்பம் சாத்தியமாகும்? அந்த காலத்தில் பொதுவாக கூட்டு குடும்பம் தான். எல்லோரும் ஒத்துமையாக இருப்பார்கள். அந்த பெண் தலையாட்டி பொம்மையாக இருப்பார். வேலைக்கு 10-12 பேருக்கு சமைத்து வீட்டு வேலையெல்லாம் பார்த்து ஒருத்தர் விட்டு கொடுத்து நிலைமை புரிந்து நடப்பார்கள். பிள்ளைகளும் சம்பளம் வாங்கியவுடன் தன் பெற்றோர்களிடம் தான் தருவார்கள். பெற்றோர்களிடம் சிக்கனமாக இருந்து குடும்பம் என்ற பெயரை இருப்பார்கள். ஆதலால் கூட்டு குடும்பம் சாத்தியமாயிற்று. அந்த காலத்தின் நிலைமையை புரிந்து கொண்டு பிள்ளை பெற்றவர் ஆரம்பமே அவர்கள் தனி குடும்பம் வைக்கணும். இந்த காலத்தில் அந்த காலத்தில் சாதாரணமாக எல்லா பெண்களும் வேலைக்கு போக மாட்டார்கள். இப்போது அவர்களும் சம்பாதிக்கிறார்கள், சம உரிமை கேட்கிறார்கள். இப்போது எல்லோரும் தனித்தனி அறைகள் கேட்கிறார்கள், தனித்தனி டிவி, தனித்தனி சேனல் பார்க்கிறார்கள். இதை எல்லா பெற்றோர்களும் புரிந்து கொண்டு தனியாக அவர்களை கொடுத்து வைக்க வேண்டும். நம் சிந்தனைகள் நாட்டு நடப்பது சரி வராது. அப்படி கூட்டு குடும்பம் தான் வேண்டும் என்றால் தினம் நரகம் தான், சண்டை தான். நானும் கூட்டு குடும்பத்திலிருந்து வந்தவள் தான். நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை மருமகள் படக்கூடாது என்று என் ஆசை. அதனால் தான் கூட்டு குடும்பத்தை நான் வெறுக்கிறேன். கூட்டு குடும்பத்தில் கணவன் மனைவி தனிமையில் இருக்கிறார்கள். மேலும் தலைமுறை இடைவெளியால் நிறைய கருத்து வேறுபாடுகள், நம் எண்ணத்தை வெளியில் சொல்ல முடியாமல் கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் இருக்கும், தனி விருப்பம் இருக்காது. இப்படி எத்தனையோ பிரச்சனைகள். எனக்கு 5 நாத்தனார், 2 மைத்துனர்கள். என் கணவர் கடைசி பிள்ளை தான். ஆனால் எங்களிடம் தான் என் இன்லாஸ் இருந்தார்கள். நாத்தனார் 5 பேரில் யாராவது மாற்றி மாற்றி பிரசவத்துக்கு வருவாங்க, இல்லை வேலைக்காக வருவாங்க, அப்பா அம்மா பார்க்க மாட்டேன்னு வருவாங்க. அதனால 2 பேருக்கும் ஒத்து போகிறது வழியே கிடையாது. இப்போ ஒரு பிள்ளை ஒரு பொண்ணு தான் நிறைய வைக்கல் இருக்கு, அதே ஒத்து போகிறது. அந்த பொண்ணுக்கு நாத்தனார் இருக்கக்கூடாது. ஈகோ 2 பேருக்கும், நாத்தனாருக்கும் ஈகோ இருக்கும், மண்ணிக்கும் ஈகோ இருக்கும். இது இந்த பிள்ளை இருக்காங்க, அவன் மனைவி பேச்சை கேட்கறா இல்லை தங்க பேச்சோ அல்ல அக்கா பேச்சோ கேட்கறா வந்து மாட்டிட்டு முடிக்கும். ஆதலால் இந்த காலத்தில் கூட்டு குடும்பம் சாபம் தான் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த கோவைக்காரருக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி சாந்தா அவர்களே. கூட்டு குடும்பத்தில் இருக்கிற ப்ராப்ளத்தெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை ஷேர் பண்ணாங்க. அது கேட்கும்போது நம்மளுக்கும் ஒரு எண்ணம் அப்படி தான் வருது. ஸோ இருந்தாலும் கோபால் வந்து கூட்டு குடும்பம் தான் வரம் அப்படின்னு பேசப்படாது. எப்படி பேசுகிறாருன்னு பார்க்கலாம்.